குட் மார்னிங் எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெங்கு ஃபீவர். டெங்கு ஃபீவர் இப்போ நிறைய பரவலாக பரவிட்டு வந்துட்டுருக்கலாமா, அதோட அவேர்னஸ் தான் இந்த பதிவு. அவேர்னஸ் வந்து அவேர்னஸோடு இருக்கணும்னு நம்ம சார் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும். அவேர்னஸ்னால் என்னது, இப்போ நம்ம ரோட்டில் நடந்து வரும்போது ஒரு கல் இருக்கும், நம்மளால் தூக்கி போட முடிஞ்சால் அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வரணும். அப்படி நம்மளால் தூக்கலையே அந்த கல்லை விட்டுட்டு நம்ம ஓரமாக வரணும். இதுதான் அவேர்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்புறம் இப்போ ரோட்டில் நாய் ரெண்டும் சண்டை போட்டுட்ருக்கு. நீ கடைக்கு போகிற, அப்படி இல்லைனா ஸ்கூலுக்கு வர, வேகமாக ஓடி வர, அப்போ அந்த நாயும் சண்டை போட்டு ஓடி வருது, நீயும் ஓடி வந்தாலும் அந்த நாய் நம்மளை பார்த்து என்ன செய்யும், கடிக்க வரும். அப்போ நீ அந்த இடத்துல என்ன பண்ணணும், கேஷுவலாக நடந்து வர மாதிரி வந்து அந்த நாயை ஒரு முறை முறைச்சிட்டு நீ எப்போதும் போல் வரணும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியணும். அதுதான் அவேர்னஸ், சரியா. இடத்துக்கு இடம், இப்போ மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் அதுதான். அதுகளுக்கு வந்து சிந்தித்து செயல்பட முடியாது, நம்மளால் சிந்திக்க முடியும். இதுதான் அவேர்னஸ், தெரியாமா. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்போ டெங்கு ஃபீவர் வேகமாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. அதை தடுக்க நம்ம கவர்மெண்ட் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம தான் பாதுகாக்கணும், அப்படிதானம்மா. இப்போ டெங்கு ஃபீவர்னால் என்னதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? டெங்கு ஃபீவர் அப்படின்னா ஏடிஸ் கொசு மூலமாக பரவுறது தான் அந்த டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சல் அது சரியா, அது உற்பத்தி அந்த வைரஸ் வந்து கொசு வந்து சேமித்து வைக்கும் வயிற்றுக்குள்ள. அது அக்குமுலேட் ஆகிடும்னா நிறைய சேர்ந்த பிறகுதான் நம்மளை வந்து கடிக்கும். ஒரு நாளில் வந்து அது கடிக்காது. இப்போ நல்ல தண்ணியில் மட்டும்தான் அந்த கொசு வந்து சாக்கடையிலையோ ஒரு அசுத்தமான பகுதியிலையோ அந்த கொசு முட்டையை வந்து இடாது. நல்ல தண்ணியில் மட்டுமே அது முட்டையில் இடறதுனால பல்லாயிரக்கணக்கான முட்டையில 3 வாரத்தில் விட்டுரும். அதனால நிறைய இனப்பெருக்கமாகி வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதான் சொல்லுங்க. டெங்கு ஃபீவர் வந்தால் ஃபஸ்ட்டு அது கூட அறிகுறிகள் நிறைய இருக்குமா. டெங்கு ஃபீவர் வர்றதை நம்ம எப்படி இது பண்ணுறோன்னா, அறிகுறிகள் வந்து நமக்கு நிறையவே தெரியும். கடுமையான தலைவலி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும், வயிற்று வலி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக ரேஷஸாக வரும், ஒரு மாதிரி தடுப்பாக வரும். இதெல்லாம் அந்த டெங்கு வர்றதுக்கான அறிகுறிகள். அப்போ நம்ம சிறுநீர் போகும்போது கம்மியாக போகும், எப்போதும் நார்மலாக போகிறத விட கம்மியாக போகும். இந்த மாதிரி இதெல்லாம் சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது டெங்குவோட அறிகுறிகள் நம்ம இதுக்கலாம். அதால ஒரு 100% 90% நார்மலான காய்ச்சல் தான் வரும். அதாவது பயப்படக்கூடாது, நமக்கு தலைவலிக்கு காய்ச்சல் வந்துட்டே அப்படின்னு பயந்துடக்கூடாது. இது எல்லாமே இருக்கும், நம்ம ஹியூமன் பீக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து சிவியராக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா, நம்ம மருந்து கடையில் போய் மெடிக்கலில் போய் உடனே காய்ச்சல் மாத்திரை, இந்த பாராசிட்டமல், டோலாக் அப்படிலாம் அதெல்லாம் வாங்கி போடக்கூடாது. உடனே டாக்டர் நமக்கு 3 நாளைக்கு மேலே காய்ச்சல் சிவியராக 104 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், டாக்டரை போய் பார்க்கணும். அவங்க கொடுக்குற சஜஷனில் தான் நம்ம மருந்து வாங்கி சாப்பிடணும். இதுதான் பண்ணணும். தடுக்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தடுக்க என்ன பண்ணால் அது எப்படிலாம் பரவுங்கிறத சொல்லிடுறேன், சரியாமா. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டுட்டோம்னா டயரு, நீண்ட காலமாக கழுவப்படாத தொட்டி, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வெளியில் தூக்கி போட்டோம்னா இந்த குடம், உடஞ்ச குடம்னா வீட்டில் வெளியில் போட்டுட்டோம்னாமா, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் உடனே கொடுத்துடணும், சரியா. உடனே நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா, ஏன்னா இப்போ மழை டைம் பார்த்தீங்களா, மழை நிறைய பெய்யும், அதில் நமக்கு தண்ணி தேவை, நம்ம வேஸ்ட்டு பொருள் தானே அப்படின்னு வெளியே போட்டுப்போ அதை கண்டுக்க மாட்டோம். என்னைக்காவது யாராவது வருவாங்க அவங்கள்ட்ட போட்டுக்கலாம் அப்படின்னு சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் அதில் மழை பெஞ்ச தண்ணி நம்ம வேஸ்ட்டை வெளியில் தானே போட்டிருப்போம், அதில் வரும். அது நல்ல தண்ணியில் மட்டும்தான் வாழுங்கனாலும் மழை தண்ணி வந்து நல்ல தண்ணி தானே, அந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் ஆட்டுக்கல், நம்ம யூஸ் பண்ணாத ஆட்டுக்கல், அதெல்லாம் இதில் எல்லாமே நம்ம உடனே ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி இடத்துலலாம் கொசு தேங்கி நிற்கும், அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கொசுவை வரதுக்கு தடுத்து நம்ம வைக்கிறோம். அதனால் அதிகமாக பரவாது. கொசு ஏன் வருதுன்னா அது மழை பெய்கிற டைம்ல தான் அதிகமாக எப்போதுமே இருக்கும். ஆனால் மழை பெய்கிற டைமும் அசுத்தமான தண்ணியை பார்த்தாலும் கொசு வரதான் செய்யும். மழை டைம்ல அதிகமாக வரும். அப்படி அந்த கொசுவோட பேரே ஏடிஸ் கொசு. ஏடிஸ் கொசு மூலமாக தானே நமக்கு இந்த வைரஸ் ஃபீவர் பரவுது, டெங்கு வைரஸ்.
அந்த ஏடிஸ் கொசுவால தான் அந்த டெங்கு வைரஸை உற்பத்தி பண்ண முடியும் சரியா. அதனால அது பேர் வந்து ஏடிஸ் கொசு.